மாதிரி அவ ஏதாவது எரிச்சல் பண்ணா அப்புறம் நான் கோவத்துல ஏதாவது பண்ணிட போறேன். என்ன பண்ணுவிய? கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவியலா? காலத்துக்கும் இந்த குடும்பத்து மேல பழி சொல்லி இருந்துகிட்டே இருக்கணும், அதானே உங்க எண்ணம்? இங்க பாருங்க, நான் ஒரு சில விஷயத்த யோசிக்காம ஒன்னும் அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கல. எதிரியை எப்பவுமே தூரத்துல வச்சுக்கிறத விட நம்ம பக்கத்துல வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்போதான் அவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன திட்டம் போடுவாங்கன்னு நமக்கு எல்லாமே விளங்கும். எனக்கு என்னமோ இதுல மாயாவோட தப்பு மட்டும் இருக்கிற மாதிரி தோணல. இதுக்கு பின்னாடி அந்த பழனி, உமா 2 பேரும் இருக்காங்க. எதுக்காக மாயா அவங்க சொல்றபடியெல்லாம் நடந்துக்கிறா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அத நாம முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நீங்க முதல்ல கடைசி நாள் நடந்த விஷயத்த மறக்காம எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்களேன். ஐயோ, இத நான் உங்க மேல சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல, உண்மையை கண்டுபிடிக்க தான் நான் கேக்குறேன். நடந்ததை ஒண்ணு விடாம சொல்றேன். நானும் பிரியாவும் 2 வருஷமா நல்ல நண்பர்களா தான் படிச்சோம். அவ என்கிட்ட எந்த தப்பான எண்ணத்தோடையும் பழகல. நானும் அவளை அப்படி பார்த்ததும் இல்ல. காலேஜோட கடைசி நாள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த நாளே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தண்ணி அடிச்சாங்க, என்னையும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. நான் வேண்டான்னு மறுத்துட்டேன். அதுக்கப்புறமா பசங்க பிளான் பண்ணி ஜூஸ்ல சரக்கு கலந்து என்ன குடிக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சு. நானும் பிரியாவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போதான் அவ மனசுல என் மேல இருந்த காதல முதல்ல சொன்னா. அப்போ நான் என்ன பத்தின உண்மைய சொல்லாம இருக்க முடியல. எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் அவகிட்ட சொன்னேன். அவளும் சமாதானமாகி அப்புறம் இயல்பா எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசின. நேரமாச்சு, எனக்கு போதை கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் போய் தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சதும் நான் ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை நேத்து தான் பார்த்தேன். பார்த்தா அவ கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு நான் தான் அப்பன்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கண்ணு தெரியாம இருந்தப்போ அவ நம்ம வீட்டுக்கு வந்ததும் இந்த வாய்ஸ எங்கயோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு நான் அவகிட்ட கேட்டேன். அவ அத மறைச்சிட்டா. அன்னைக்கு மாயா இல்ல பிரியா ஏதாவது போதையில இருந்தாளா? பிரியா இல்ல, சிட்டில படிக்கிற பெரிய வீட்டு பொண்ணுங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கிறது சகஜம்தான், அதனாலதான் கேட்டேன். அதான்க்கா எனக்கும் ஒண்ணும் புரியல. வயித்துக்கு பாலும் கொடுத்தாச்சு, இன்னும் எதுக்கு அழுகுறான்? புள்ளைய நீ பெத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். யாரோ பெத்த பிள்ளை தூக்கிட்டு வந்து டிராமா பண்ணா உனக்கு எப்படி தெரியும்? என்ன பாக்குற? குழந்தை அழுகையை நிப்பாட்டு. மனுஷன் நிம்மதியா தூங்க முடியல. உன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இப்படி அழுகுற? இங்க பாரு, இங்க பாரு, தாத்தா பாரு, தாத்தா பாரு. அவளை தாத்தாக்கு தானே? யார் தாத்தா? உன்னை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். பிச்சு போடுவே ராஸ்கல். என்ன நீங்க என் புருஷனுக்கு நீங்க தாய் மாமன்னா, அவர் புள்ளைக்கு நீங்க தாத்தா தானே? இந்த வீட்ல யாருக்கும் உறவு முறை சரியாவே தெரியல. நீ அழற சத்தம் காதுல கூட வாங்காம உங்க அப்பன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏய் மாப்ள, எந்திரிச்சு வந்து இந்த கொடுமையை வந்து பாறா. இங்க இருந்தா தலையே வெடிச்சு போகும். அழாதீங்க, வாங்க போலாம். என்னடா செல்லம், ஏன் அழுது பாரு? அச்சச்சோ, அழாதீங்க. குழந்தை கொஞ்ச நேரம் வெளியில கூட்டு போலாம், அப்பயாச்சும் அழாம இருக்கும். வா. சரி. அத்தை, அந்த குழந்தை அழறத பாக்குறப்போ பாவமா இருக்கு. நீங்க கிராமத்துல வளர்ந்தவங்க, 4 குழந்தைங்களை பெத்தவங்க. எதுக்காக அந்த சின்ன குழந்தை அழுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏதாவது பண்ணி அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுங்க அத்தை. என் மகன் மேல பழிய போட்டு என் மருமகளோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு போய் என்ன உதவ சொல்றியா? நான் மாட்டேன். அத்தை, பெரியவங்க நீங்களே அப்படி பேசலாமா? அவ பண்ண தப்புக்கு பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது என்ன பாவம் பண்ணுச்சு அத்தை?
பெரியவங்க நமக்குள்ள இருக்கிற கோவத்தை அந்த பச்சை குழந்தை மேல காட்டாதீய. அத்தை, தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க எனக்காக. ம்? நான் சொன்னா நீங்க கேப்பியல. ம். என்னப்பா வெளிய போனால குழந்தை அழுகை நிப்பாட்டவே மாட்டேங்குது. என்னடா அழாத, என்னாச்சு உனக்கு? கொடுங்க. உட்காருங்க, உட்காருங்க. செந்தில் சார் எப்படி இருக்காரு? என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்களுக்கு பிரியாவை தெரியுமா? அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. எப்படிங்க தெரியாம இருக்கும்? உங்களுக்கு எப்படி பிரியாவை தெரியும்? ஆமா, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? சொல்லுங்க. சொல்றேன். இதான் நடந்தது. என்னங்க சொல்றீங்க? பிரியாவா இப்படிலாம் பண்றா? என்னால நம்பவே முடியல. ஆமா, அவையும் இப்படிலாம் பண்றா? அதை தெரிஞ்சுக்கதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். பிரியா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க படிக்கிற காலத்துல என்ன நடந்துச்சு கொஞ்சம் மறைக்காம உண்மையை சொல்றீங்களா? இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேங்க. பிரியாவும் செந்திலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. செந்திலும் அப்படிதான் நடந்துக்கிட்டாரு. ஆனா பிரியா அப்படி நடந்துக்கலங்க. செந்தில பிரியா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் செந்தில் மேல ரொம்ப பைத்தியம் ஆயிட்டா. அவ காதலிச்ச விஷயத்த கடைசி நாள் செந்தில் கிட்ட போய் சொன்னா. அப்பதான் தனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே செந்தில் அவகிட்ட சொன்னாரு. அப்புறம் பிரியாவும் எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணாம சகஜமா தான் இருந்தா. அன்னைக்கு நைட்டு உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. கடைசியா ஃபேர்வெல் பார்ட்டிக்கு அப்புறமா அவங்கள நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லிதான் இப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியுது. செந்தில கல்யாணம் பண்ணணும்னு வெறியில இருந்தா. ஆனா இதெல்லாம் எப்படின்னு எனக்கும் புரியல. கண்டிப்பா செந்தில் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அது எனக்கும் தெரியுங்க. இதுல வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. அத தெரிஞ்சுக்கலாமே தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. சரிங்க, நான் வரேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிற இடத்துல எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா, நீங்க ஆரம்பிங்கம்மா. ஆமா மாயா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? இதுல என்ன சந்தேகம்? இந்த வீட்டோட மூத்த பேரை அவனுக்கு என்னோட மாமனார் பேரை தான் வைக்கணும். என்ன பேரு? கதிரேசன் தான். ஏன் புருஷன் பேரை உன் பிள்ளைக்கு எதுக்குடி வைக்கிற? என்னத்த இப்படி பேசுறீங்க? இது உங்களோட பேரை. அவனுக்கு என்னோட மாமா பேரை வைக்காம ஸ்டைலா வேற பேர் வச்சா நல்லா இருக்குமா? நீ ஏன் மருமகளா? வாய கிழிச்சிருவன், தெரிஞ்சுக்க. என் மருமக அமுதா மட்டும்தான்.
இன்னும் 20 நாள் டைம் இருக்கு உன்னை யாருன்னு நிரூபிக்க. அதுக்குள்ள உனக்கு என்னடி உறவு வேண்டி கிடக்குது? அதுக்குள்ள நீ யாருங்கிற உண்மைய கண்டுபிடிச்சு என் மருமக உன்னை ஓட வைப்பா. இந்த பேரு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பஞ்சாயத்து அனுமதி கொடுக்கல. என் புருஷன் பேரை வைக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உங்க அனுமதி யாருக்கு வேணும்? இது என்னோட குழந்தை. அதுக்கு அப்ப உங்க புள்ள. நீங்க நிரூபிச்சுட்டு என்ன வேணாலும் பேசுங்க. அது வரைக்கும் யாரும் எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய் ஒன்னு அத்தை வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைக்கு மாமா பேர் வைங்க. ஏய் நான் பேரெல்லாம் வைக்க மாட்டேன், போடி. அவங்க எப்படி பேர் வைக்க முடியும்? புருஷன் பேரை எப்படி அவங்க வாயால சொல்ல முடியும்? அதுக்குதான் தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அப்படின்னா அக்கா பேர் வைக்கட்டும். அமுதாக்கா, வாங்கக்கா, வந்து பேர் வைங்கக்கா. அக்கா நீங்க வாங்கக்கா. அந்த குழப்பத்தை தேக்க தான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். புரியலையே. டேய், இவ என்ன ஒன் சைடா லவ் பண்ணாலடா? நான் இவள லவ் பண்ணனாடா? சொல்லுடா. ஆமா, நீ தான் அவளை லவ் பண்ண. டேய், என்கிட்ட கூட நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தியடா. ஏய், இல்ல, இவனும் போய் தான் சொல்றான். நான் இவள லவ் பண்ணல, நான் இவள லவ் பண்ணல. நான் ஏன்டா போய் சொல்லணும்? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல பழச பத்தி நீ தான் கேட்ட, நானும் நடந்ததை சொன்னேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? நியாயமா பார்த்தா நீதான் தப்பு பண்ணிருக்க. ரமேஷ், அன்னைக்கு நைட்டு நடந்ததை பார்த்தா குழந்தை உன்னோட தான் இருக்கும் போல. டேய், இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கிளம்பிடு. இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? ஆமா, இவருக்கு தான் உண்மை பேசுறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இப்ப வாச்சு நான் சொல்றது உண்மைன்னு நம்புறீங்களா? அமுதா, அவன் எதுக்கு இப்படி போய் சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னத்தா? ஓகே வாமா. ஆத்தா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ரோடு அளக்குற டேப் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏதோ இடம் மாறி வந்துட்டாங்களோ? இருங்க அத்தை, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். Totally this area is around 2400 square feet. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் சொல்லலாம். We are planning 2 houses, madam. This area will have Italian marble and a modular kitchen. என்னத்தா இந்த தம்பி என்ன பேசுறான்?
இன்ஜினியர் சார், ஃப்ரண்ட்ல நான் சொன்ன மாதிரி ஒரு எலிவேஷன் வச்சிருங்க. Okay. வித் போர்ட்டிகோட. ஓகே இந்த பில்லர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரைட் மேடம். ஓகே ஓகே இத ஒரு பெரிய ஹாலா மாத்திடுங்க. குட்டி சோஃபாவை அந்த கார்னர்ல எஸ் வச்சிருங்க. மேடம். To the right side is my bedroom and place scented candles that include citrus, lavender and all flavors. தள்ளுப்பா அந்த பக்கம். மேடம் வாட் இஸ் யார் இவங்க? என்னடி பண்றீங்க? அத்த, இவர் ஒரு இன்ஜினியர். இவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். நம்ம வீடு ரொம்ப பழசா இருக்குல்ல, அதான் மாடர்னா மாத்த போறோம். உங்களுக்கு ஒரு பெட்ரூம் மேல, நானும் உங்க புள்ளையும் கீழே. சூப்பரா பிளான் பண்ணிருக்கேன். அதனால இந்த வீட்டை தர மட்டமா இடிச்சிட்டு புதுசா கட்ட போறோம் அத்த. யார கேட்டு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? நான் யார கேட்கணும்? இது என்னோட வீடு. உனக்கு என்ன பத்திரம் எழுதி கொடுத்துட்டோமா? என் மருமக உன்கிட்ட கடனா காசு வாங்கி இருக்கா. சொல்ல போனா நீ நல்லவ மாதிரி நடிச்சு பணத்தை கொடுத்து இந்த வீட்டை வாங்கி இருக்க. நாசமா போறவள. கூடிய சீக்கிரம் உன் பணத்தை கொடுத்துருவோம். அதுக்குள்ள இந்த வீட்டு மேல உரிமை கொண்டாடாத. நீங்க பணத்தை கொடுத்துட்டா வீட்டு மேல வேணா உரிமை இல்லாம போலாம். ஆனா உங்க பையன் கிட்ட அவர் மனைவின்ற உரிமை இருக்குல்ல. உங்ககிட்ட அத்தன்ற உரிமை இருக்குல்ல. இது என்னோட புகுந்த வீடு தானே. இத நான் மாத்தி அமைக்க கூடாதா? உரிமைய பத்தி பேசுன செவுள பிஞ்சிரும். கூடிய சீக்கிரத்துல நீ உண்மைன்னு சொல்லிக்கிட்டு திரியறியே, அந்த பொய்ய வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். அப்போ இந்த வீடு மட்டும் இல்ல, நாங்க யாருமே உனக்கு சொந்தம் கிடையாது. நெடுநாள் முடியிற வரைக்கும் கொஞ்சம் ஆடாம ஒழுக்கமா இரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏய், என்ன இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க. இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவ ஒரு பக்கா ஃப்ராடு. நீங்க நில்லுங்க. நான் சொல்ற பிளான்ல வீட்டை இடிச்சு கட்டுங்க. யாரு என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்படியா? சரி, இதுங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா பத்தாது. அமுதாமா, எடு அத. மேடம் வாட் இஸ் திஸ் மேடம்? இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், கதிரேசன் குடும்பத்திலிருந்து அன்னலட்சுமி மருமக அமுதா ஊருக்குள்ள புதுசா குடித்தனம் பண்ண வந்த குடியை கெடுக்கிற பிரியாங்கிற பிராடு மாயா மேல புகார் கொடுத்திருக்காங்க. ஊர் ஜனங்க மொத்தமா பஞ்சாயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிற சாமி. அந்த பொண்ணோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது. அதை பார்க்க வாங்க சாமி. சாமி சாமி. என்ன அதிர்ச்சியா இருக்கா? போக போக இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். முதல்ல உள்ள போய் உங்க மூட்டை முடிச்சு எல்லாம் ரெடியா கட்டி வைங்க. அப்போதான் பஞ்சாயத்து முடிஞ்சு வந்து எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னம்மா இப்படி சொல்றாங்க? அப்ப உண்மையிலேயே அது உங்க குழந்தை இல்லையா? ஐயா, இது என்னோட குழந்தைதான். என் வயித்துல பிறந்த குழந்தைதான். இதுக்கு அப்பா இந்த செந்தில் தான். இதுக்கு ஏன் பொய்யான காரணத்தை சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை உண்மையை நிரூபிக்க முடியலன்னு இப்படி நாடகம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு நாடகம் ஆடுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிரும். இதோ வந்துட்டாளே என் மருமக, உண்மையான அம்மாவோட.
இவங்க தான் குழந்தையோட உண்மையான அம்மா. இவங்க எதுக்காக இப்படி பொய்யா நாடகம் ஆடுறாங்க, எந்த நோக்கத்துக்காக என் குடும்பத்துக்குள்ள போய் சொல்லி வந்திருக்காக நீங்களே கேளுங்க ஐயா. ஐயா, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுயா. இவங்க பொய்யான சாட்சியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏமா, நீங்க சொல்றதுல உண்மையா? நீ தான் இந்த குழந்தைக்கு அம்மாவா? காசுக்காக தான் நீ குழந்தைய கொடுத்தியா? என்னம்மா அமைதியா இருக்க? உண்மையை சொல்லு. பொய் சொல்றேன்னு தெரிஞ்சது அப்புறம் அம்புட்டு தான். இந்த குழந்தை உன் குழந்தையா இல்ல அப்படி பொய் சொல்ல சொல்லி உன்னை அங்க கூட்டு வந்தாங்களா? உண்மையை சொல்லுமா. இது என் குழந்தைதான். அதுக்கு அம்மா நான் தான். அப்புறம் என்னங்க, உண்மையை தெரிஞ்சிருச்சுல்ல? அவளுக்கு தாலி கட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை எங்க வீட்டுல மட்டுமில்ல இந்த ஊரை விட்டு அடிச்சு வரட்ட வேண்டியதா. ஏமா, எதுக்குமா இப்படி பொய்யான ஆதாரத்தை நீ கொண்டு வந்து பஞ்சாயத்தோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க? ஐயா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆதாரத்தை நிரூபிக்க முடியலன்னு இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறாங்க. எனக்கு அங்க இருக்க ஒவ்வொரு நாளுமே ஆபத்து தான். பஞ்சாயத்து சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க கொடுத்த கால அவகாசத்துக்குலாம் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. இப்படி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாதம்மா, நாங்க எதுக்கு இருக்கோம்? இந்த பாருமா, இன்னொரு தடவை தப்பா பஞ்சாயத்தை கூட்டின அடுத்த நிமிஷமே இவங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். பாத்துக்கங்க. ஐயா, கல்யாணத்துக்கான ஏற்பாடு இப்பவே ஆரம்பிச்சிருங்க. எங்களை மீறி எதுவும் நடக்காது. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு நல்ல பட்டுப்புடவை கட்டி ரெடியாகு. எதுக்கு அத்தை? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. உனக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். என்னத்த சொல்றீங்க? ஆமாடா செல்லா, ஏற்பாடுலாம் சிறப்பா பண்ணியாச்சு. நீ போய் ரெடியானா மட்டும் போதும். என்ன கண்ணு அமைதியாவே இருக்க? போய் ரெடியாவு. கண்டவெல்லாம் என் மருமக அவ பெத்த குழந்தை என் பேரன்னு சொல்லிக்கிட்டு திரியிறாள். நீதாண்டி என் மருமக, உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. நீ 10 மாசத்துல 2 பேர புள்ளைய பெத்து போடு. நான் இருக்கேன் வளர்க்கறதுக்கு. நான் எடுத்து கொஞ்சிக்கிறேன். போமா. அத்தை, நாம இப்ப பிரச்சனையை சரி பண்ணணும்னு அது வரைக்கும் ஒன்னும் கிடையாது. என்னடா இது?
சொல்லுதா. அப்பச்சி நாளைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். பிரியா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டதா சொல்றால, அந்த அட்ரஸ்க்கு போனா நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். அவ்வளவுதானே, போயிட்டா போச்சு. நம்ம 2 பேரும் காஞ்சிபுரம் போறோம், அங்க போய் உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே சரிங்க அப்பச்சி, வச்சிரேன். சரிதா. என்னங்க, நாளைக்கு காலையில நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். அவங்க சொல்றது உண்மைன்னா ரிஜிஸ்டர்ல உங்க கையெழுத்து, ப்ரூஃப்க்கு உங்க போட்டோன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. அதுவும் சரிதான். சரி, நானும் உன் கூட வரேன். இல்ல வேண்டாம். 2 பேரும் வெளியே போனா அவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்துரும். நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க எங்கனே இருந்து எப்படியாவது சமாளிச்சுக்கோங்க. எல்லா ஆதாரமும் எனக்கு எதிரா இருந்தோம், நீ இன்னும் என்ன நம்புறல்ல. உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல அமுதா. என்னங்க நீங்க, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான் என்ன இவ்ளோ தேட வைக்குது. நிச்சயம் கண்டிப்பா அங்க நமக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும். அம்மா அம்மா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? புடவை எடுத்துட்டு வர சொன்னாங்கம்மா. புடவையா? யார் எடுத்துட்டு வர சொன்னாங்க? நாங்க யாரும் அப்படி சொல்லலையே. இல்லம்மா, இங்கதான் சொன்னாங்க. நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவரு சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்காரு. நான் தான் அவரை வர சொன்னேன். அண்ணா, நீங்க உள்ள வாங்க. ஏய், எதுக்கடி புடவைக்காரரை வர சொன்ன? இருங்க அத்தை, அவசரப்படாதீங்க, சொல்றேன். உமாக்கா, உள்ள இருந்து பாய் எடுத்துட்டு வந்து போடுங்க. அத்தை வாங்க அத்தை, வந்து இங்க உட்காருங்க. அத்தை கிட்ட என்ன பல்லு எகிரிடும், ஜாக்கிரதை. ஐயோ, வயசான காலத்துல எதுக்கத்த கோவப்படுறீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. இப்ப எதுக்கு புடவைக்காரரை வர சொன்ன? என்ன அத்தை, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நேத்து பஞ்சாயத்துல என்ன சொன்னாங்க? கல்யாண வேலையில சீக்கிரம் பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. கல்யாண வேலைன்னா சும்மாவா? சேலை எடுக்கணும், வேட்டி எடுக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், அது ஊர் ஃபுல்லா கொடுக்கணும், மாலை வாங்கணும், நகை வாங்கணும், பூ வாங்கணும், பொட்டு வாங்கணும், இது எல்லாத்தையும் விட முக்கியமா தாலி வாங்கணும். சொல்லும் போதே மூச்சு முட்டுது. அம்பிட்டு வேலை இருக்கு அத்தை. சார், இது வெளியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ். சார், என்ன சார் இது? உள்ள இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜை காட்டுங்க. தம்பி, உள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆன் பண்ணு. ஓகே சார். அட ச்சே.
என்ன சார் ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன சார் மூஞ்சே தெரியலையே. நான் என்ன சார் பண்ண முடியும்? இது சிசிடிவி ஃபுட்டேஜ், வீடியோ கவரேஜ் இல்ல சார். வேற ஃபுட்டேஜ் இருந்தா சார் தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. இன்னும் 2 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணேன். எத்தா போ.